வரலாற்றில் இல்லாத வகையில் 10,000 ரூபாயை கடந்தது 1 கிராம் தங்கம் விலை. ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. லண்டனில் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பொருளியல் பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது தங்கியிருந்த இல்லத்தையும் பார்வையிட்டார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடர்வதாக திட்டவட்டம். கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். செங்கோட்டையன் மீதான இபிஎஸ் நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் எதிர்ப்பு. 10 நாட்கள் கழித்து செங்கோட்டையனை சந்திக்க இருப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுக ஒன்றிணைப்பதே தீர்வு என சசிகலா அறிக்கை. செங்கோட்டையனை நீக்கியது விபரீத முடிவு என டிடிவி தினகரன் சாடல். அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பே இல்லை என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் திட்டவட்டம். யாராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் நியமனம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அண்ணாமலையை போல நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என டிடிவி தினகரன் கருத்து. டிடிவி தினகரனின் கருத்துக்கு தான் பொறுப்பாக முடியாது என நயினார் நாகேந்திரன் பதில். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என நயினார் தான் கூறிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷா கூறவில்லை. நியூஸ் 18க்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். திருச்சியில் வரும் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். தஞ்சாவூர், நாகை, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமாரபாளையம் அருகே அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான கார். அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டும்போது சந்து விடுவதில் பிரச்சனை. கட்டுமான பொறியாளர் தாக்கியதில் அண்டை வீட்டு உரிமையாளர் படுகாயம். தெலுங்கானாவில் ரசாயன தயாரிப்பு ஆலையில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைத் திரவம் பறிமுதல். முக்கிய குற்றவாளியான ஐஐடி பட்டதாரி உட்பட 13 பேர் கைது. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து அபாய அளவை மீறி பாயும் வெள்ளம். தண்ணீர் வடியாததால் நீடிக்கும் துயரம். மும்பையில் பிரம்மாண்ட லால் பக்சா ராஜா விநாயகர் சிலை ஊர்வலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வரலாற்றில் இல்லாத வகையில் 10,000 ரூபாயை கடந்தது 1 கிராம் தங்கம் விலை. ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. லண்டனில் கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பொருளியல் பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது தங்கியிருந்த இல்லத்தையும் பார்வையிட்டார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடர்வதாக திட்டவட்டம்.
கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். செங்கோட்டையன் மீதான இபிஎஸ் நடவடிக்கை சர்வாதிகாரத்தின் உச்சம் என ஓபிஎஸ் எதிர்ப்பு. 10 நாட்கள் கழித்து செங்கோட்டையனை சந்திக்க இருப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு அதிமுக ஒன்றிணைப்பதே தீர்வு என சசிகலா அறிக்கை. செங்கோட்டையனை நீக்கியது விபரீத முடிவு என டிடிவி தினகரன் சாடல். அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பே இல்லை என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் திட்டவட்டம். யாராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் நியமனம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அண்ணாமலையை போல நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என டிடிவி தினகரன் கருத்து. டிடிவி தினகரனின் கருத்துக்கு தான் பொறுப்பாக முடியாது என நயினார் நாகேந்திரன் பதில். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என நயினார் தான் கூறிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷா கூறவில்லை. நியூஸ் 18க்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். திருச்சியில் வரும் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். தஞ்சாவூர், நாகை, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமாரபாளையம் அருகே அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான கார். அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டும்போது சந்து விடுவதில் பிரச்சனை. கட்டுமான பொறியாளர் தாக்கியதில் அண்டை வீட்டு உரிமையாளர் படுகாயம். தெலுங்கானாவில் ரசாயன தயாரிப்பு ஆலையில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைத் திரவம் பறிமுதல். முக்கிய குற்றவாளியான ஐஐடி பட்டதாரி உட்பட 13 பேர் கைது. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து அபாய அளவை மீறி பாயும் வெள்ளம். தண்ணீர் வடியாததால் நீடிக்கும் துயரம். மும்பையில் பிரம்மாண்ட லால் பக்சா ராஜா விநாயகர் சிலை ஊர்வலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு.